கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதி கோர விபத்து. பள்ளி குழந்தைகள் 3 பேர் உயிரிழந்த சோக சம்பவம். ரயில் மோதியதில் பள்ளி வேன் சுமார் 50 மீட்டர் தூரம் இழுத்து செல்லப்பட்டதாக நேரில் பார்த்தவர்கள் அதிர்ச்சி தகவல். புத்தக பைகள் தண்டவாளத்தை ஒட்டி சிதறி கிடந்ததை கண்டு கதறி அழுத பெற்றோர். செம்மங்குப்பத்தில் விபத்து நிகழ்ந்த இடத்தில் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆய்வு. விபத்து பற்றி தகவல் கிடைத்தும் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் குவிந்ததால் பரபரப்பு. கேட் கீப்பரின் கவனக்குறைவால் ரயில்வே கேட் மூடப்படாததே விபத்திற்கு காரணம். அலட்சியமாக இருந்த கேட் கீப்பரை பொதுமக்கள் தாக்கியதால் பரபரப்பு. பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் கடலூர் மயிலாடுதுறை மார்க்கத்தில் ரயில் சேவை பாதிப்பு. தண்டவாளத்தை ஆய்வு செய்த பிறகே ரயில் சேவை மீண்டும் தொடங்க வாய்ப்பு. நடைபயிற்சியின் போது சாலையோர வியாபாரியிடம் எலுமிச்சை பழங்களை வாங்கிய எடப்பாடி பழனிசாமி. கலகலப்பாக பேசிய வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரல். எங்க வாங்குறீங்க? தேர்தல் வாக்குறுதிகளை திமுக முழுமையாக நிறைவேற்றாமல் கபட நாடகம் ஆடுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் ஜூலை 9ஆம் தேதி ஆட்டோக்கள் பேருந்துகள் ஓடாது. தமிழ்நாட்டில் தொமுச, சிஐடியு, ஐஎன்டியூசி உள்பட 13 தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்பதாக அறிவிப்பு. நாளை திருவாரூர் மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்கிறார். மதுரை மாநகராட்சி மேயரின் கணவரை கட்சியிலிருந்து நீக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிரடி. மாநகராட்சியில் அனைத்து மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்யவும் உத்தரவு. ராமதாஸ் தலைமையிலான பாமகவின் செயற்குழு கூட்டம் இன்று கூடுகிறது. போட்டியாக சென்னையில் அன்புமணி தலைமையில் பாமகவின் நிர்வாக குழு கூட்டம் நடைபெறுகிறது. வள்ளக்கோட்டை முருகன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்க செல்வ பெருந்தகைக்கு அனுமதி மறுப்பு. அதிகாரிகளின் அலட்சியத்தால் சாமி தரிசனம் செய்ய முடியவில்லை என செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. போதைப்பொருள் வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோருக்கு ஜாமீன் கிடைக்குமா? சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று உத்தரவு பிறப்பிக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் கிளினிக்கில் இருந்த அரசு மருத்துவருக்கு கத்தி குத்து. இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. நடிகை நயன்தாராவின் ஆவணப்படத்தில் இடம்பெற்றுள்ள சந்திரமுகி பட காட்சிகளை நீக்க கோரிய வழக்கு 2 வாரங்களில் பதிலளிக்கும்படி டார்க் ஸ்டுடியோ நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
சென்னை பெருங்குடி ரயில் நிலையம் அருகே சாலையில் 150 அடிக்கு திடீர் விரிசல். தனியார் நிறுவனம் கட்டுமான பணிக்காக பள்ளம் தோண்டிய போது சாலை உள்வாங்கியதால் பரபரப்பு. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தொடங்கியுள்ள தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியை எதிர்த்து வழக்கு தொடர்வோம். கட்சியின் பெயர் கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்தியதற்கு பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்ப்பு. அஜித்குமார் மரண வழக்கிற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்த நாம் தமிழர் கட்சிக்கு அனுமதி மறுப்பு. வாராவாரம் போராட்டம் நடத்துவீர்களா எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி கேள்வி. வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ருதன்யாவின் கணவர் குடும்பத்தினர் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை அருகே தனியார் கிரஷர் காவலாளி மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி உடலை எடுக்க விடாமல் போராட்டம். உறவினர்கள் எதிர்ப்பை மீறி ஆம்புலன்ஸில் காவலாளி உடலை போலீசார் எடுத்து சென்றதால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே நடுநிலைப் பள்ளியை முற்றுகையிட்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தர்ணா. ஆங்கில பாட ஆசிரியர் சரிவர பள்ளிக்கு வராததால் மாணவர்கள் கல்வித்திறன் பாதிக்கப்படுவதாக கூறி முற்றுகை. மக்களவைக்கான நாடாளுமன்ற விவகார குழு கூட்டம் இன்று கூடுகிறது. அகமதாபாத் விமான விபத்து குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல். தெலங்கானா மாநிலம் ஜகத்யாலா மாவட்டத்தில் 5 வயது குழந்தையை கருத்தறுத்து கொன்ற சித்தி கைது. ஆன்லைன் சூதாட்டத்தில் 25 லட்சம் ரூபாயை இழந்ததை குடும்பத்தினர் கண்டித்ததால் ஆத்திரம். பதவிக்காலம் முடிந்தும் அரசு பங்களாவை காலி செய்யாதது ஏன்? உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி TY சந்திரசூட் விளக்கம். பீகார் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. அவசர மனுக்களாக 10ஆம் தேதி விசாரிக்க நீதிபதிகள் ஒப்புதல். பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிப்பது பலன் அளிக்காது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் மிரட்டலுக்கு சீனா பதிலடி. தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம். அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். தமிழகத்தை மீட்போம்.